பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எப்போவுமே நடத்துகிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். இந்த நல்ல நேரத்தில் ஆண்டவரை நோக்கி நீங்கள் பார்த்து, அப்பா நீங்கள் எங்களோடு பேசுவீங்களான்னு சொல்லி எதிர்பார்த்துருக்கிறீங்களா? உங்களோடு அவர் பேச வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் அழுகிறதுனால உங்களோட கண்களில் கண்ணீர் இல்லாத அளவுக்கு நீங்கள் ரொம்ப வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? சோர்ந்து போயிருக்கிறீங்களா? பயப்படாதீங்க. இன்றைக்கு நம்பிக்கையோடு இதோட வார்த்தையை கேளுங்க. உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை என் ஆண்டவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இந்த நேரத்திலே நாங்கள் தியானிக்க போகிறோம் 31வது அதிகாரம், எரேமியாவின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 16வது வசனம் சொல்கிறது, நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலனுண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்துருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். அன்பு பிள்ளைகளே, இந்த இடத்துல எரேமியா தீர்க்கதரிசிக்கு பெரிய ஒரு சவாலாய் அமைந்தது அவருடைய அழைப்பு. ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியை ஒரு தீர்க்கனாக, தேவனுடைய பணியாளனாய், தேவனுடைய வாயாய் செயல்படும்படி இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே அவர் தெரிந்து கொள்ளுகிறார். தெரிவு செய்கிற பொழுது எரேமியா இப்படி ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே, நான் சிறு பிள்ளை, நான் சிறியவன், எனக்கு அவ்வளவுக்கு பலன் இல்லை, நான் சொல்லுகிறதை இவர்கள் அக்செப்ட் பண்ணவும் மாட்டார்களே, ஆண்டவரே நான் வரலப்பா, என்னை விட்டுருங்க அப்படி என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே அவர் மறுப்பு தெரிவிக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை தாயின் கர்ப்பத்தில் உருவாக முன்னு நான் பேர் சொல்லி அழைச்சிட்டேன்ப்பா, நான் உன்னை தெரிவு செய்துட்டேன், நீ எனக்கு வேணும் அப்படி என்று சொல்லி ஆண்டவர் எரேமியாவை பார்த்து சொல்லுகிறார். எரேமியா அதற்கு மிகவும் ஒப்புதல் கொள்ளவில்லை. ஆனால் அவனுக்கு மறுக்கவும் முடியாமல் மிக வேதனைப்பட்டார். வேதனைப்பட்டு ஆண்டவர் சொன்னபடி செய்வதற்கு தன் வாழ்க்கையை அவர் அர்ப்பணம் பண்ணி செயல்படுகிற பொழுது அவருக்கு வந்ததான துன்பங்கள், வேதனைகள், கண்ணீர்கள் சொல்ல முடியாது, தங்கொன்னா துயரம். அதன் ஆண்டவர் சொல்லுகிற, நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு தக்க பலன் உண்டு. இன்றைக்கு நீங்கள் பிரயாசப்பட்டதினால் எந்த பலனும் இல்லையோ, நன்மை செய்கிறீர்கள், ஒரு லாபமும் இல்லை, அவ்வளவு சம்பாதித்தாலும் ஒரு நன்மையும் கிடைப்பதில்லை, யாருக்கும் நான் துரோகம் செய்வதில்லை, யாருக்கும் ஏமாற்றுவதில்லை, யாரையும் கெடுப்பதில்லை என்று சொல்லி நீங்கள் வேதனையோடு இருக்கிறீங்களா? ஆனால் உங்களுக்கு துன்பம் வருதா? பயப்படாதீங்க. கர்த்தர் நிமித்தம் நீங்கள் துன்பப்படுகிறீர்களா? கர்த்தர் நிமித்தம் நீங்கள் துன்பப்பட்டால் பாக்கியவான்கள். தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். பிரியமானவர்களே, இவர் சொல்லுகிறார், நான் தேவனை உம்முடைய சார்பில் பேசினது முதல் கொண்டு நான் துன்பப்படுகிறேன், நான் வேதனைப்படுகிறேன், அவைகளே எனக்கு பாரமாயிருக்கிறது. நான் பேசாதபடி இனிமேலும் நான் ஆண்டவரை எந்த காரியமும் உமக்காக செய்ய போகிறதில்லை என்று சொல்லி நான் அடக்கி கொண்டிருந்தால் அதுவும் என்னை எரிபந்தமாய் எனக்குள் இருந்து எரிகிறதே, அடக்கி கொள்ள முடியலையே, நான் என்ன செய்வதென்று புலம்பி அழுகிறார். ஆண்டவர் பேசுகிறார், எரேமியா நீ அழ வேண்டாம் அப்பா, நீ கண்ணீர் வடிக்க வேண்டாம், நீ கலங்க வேண்டாம், உன் கிரியைக்கு தக்க பலனை நான் கொடுக்க போகிறேன். எரேமியா அழைத்த ஊழியத்திற்கு பாத்திரமாய் நடந்து கொண்டார். தேவன் அவரை உன்னதமான நிலைக்கு கொண்டு போனார். சொன்ன தீர்க்க தரிசனங்கள் போராட்டமாய் அந்த மக்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தது. ஆனால் அதை செய்து முடித்து நிறைவேறுகிற பொழுது அவர்கள் உணர்வடைய அவர்களுக்கு தேவன் யார் என்பதை நிரூபித்து காண்பித்தார். தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். தம்முடைய சார்பிலே செயலாற்றுகிறவர்கள், தமக்காக பணி செய்கிறவர்கள், தம்மை நம்பி வருகிற யாரையும் அவர் கைவிட்டதாய் சரித்திரமில்லை. ஆனால் கடுமையான வேதனைகளுக்கு கடந்து போனாலும் அடுத்த வினாடி காக்கிற கரம் அவர்களோடு கூட வந்து கிரியை செய்ய வல்லமை உள்ளதாயிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் பயப்படுறீங்க? ஏன் கர்த்தருக்காக நீங்கள் பட்ட பிரயாசத்தின் நிமித்தம் துன்பத்தை வந்ததினால் சோர்ந்து போய் வேதனையோடு இருக்கிறீங்க? நீங்கள் பட்ட பிரயாசத்துக்கும் விட்ட கண்ணீருக்கும் பலனுண்டு, நிச்சயமாய் முடிவுண்டு. உங்களோட நம்பிக்கை வீண் போகாது. அவரை சார்ந்து கொண்டு, அவரை நோக்கி பற்றி கொண்டு தொடர்ந்து எடுத்த முயற்சிகளை தொடருங்கள். அடுத்த பயணங்களை வெற்றியோடு ஓடுங்கள். உங்களுடைய பிரயாசங்கள் வர்த்திக்கப்படட்டும், உங்களுடைய பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், உங்களுடைய தொழில்கள் நன்மை உண்டாகட்டும், உங்களோட பிஸ்னஸில் ஒரு வளர்ச்சி வரும். கர்த்தரை மெய்யாய் தேடுங்கள். அழுதது போதும், சோர்ந்து இருந்தது போதும், மடங்கி கிடந்தது போதும். எழும்புங்கள், எலும்பு உன்னொளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதிக்க போகிறது. பிரியமான பிள்ளையே, இந்த காலையிலே தேவனுடைய தைரியப்படுத்துகிறார். யார் என் காரியமாய் போவார், யாரை நான் அனுப்புவேன் என்று அங்கலாய்க்கிற சத்தம் கேட்கிறது. இந்த காலையில் உன்னை அர்ப்பணித்து விட்டு கொடுத்து பார்.
உன் தேவன் உனக்காக செயலாற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார். உன் சார்பிலே அவர் செயலாற்றப் போகிறார். நீ அவருக்கு வேண்டும். நீ எத்தனை கோடி பேர் இருந்தாலும் அவருடைய தெருவில் இருக்கிற நீ விசேஷித்தமானவன், நீ விசேஷித்தமானவள். நீ மனிதர்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கலாம், மனிதருக்கு நீ உதவாத நபராய் இருக்கலாம். உன்னை படைத்த கடவுளுக்கு நீ தேவை மகளே, மகனே. அவரிடத்தில் அர்ப்பணித்துப்பார். உங்களுக்காக நான் மன்றாடட்டுமா? இருக்கு நிலையிலே எழும்பி வா, அவரை சார்ந்து கொள். தேவன் உனக்கு அற்புதம் செய்யட்டும். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டுக்கும். சோர்வுகளும் பலவீனங்களும் அதைரியங்களும் நீங்கி போவதாக ஒரு அற்புதம் செய்து உம்முடைய பிள்ளைகளை கனம் பண்ணி காக்கும்படி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.